إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. இந்த நேரத்தில் இந்த செயற்குழு கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மார்க்க விஷயங்களை ஆன்லைனில் தேடி எடுப்பது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல அதிகமான மார்க்க விடயங்களை சகோதரர் பிஜே அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் பொதுமக்கள் இல்லை, அப்படிதானே? வந்திருக்கிறவங்களாம் யார்? நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி தாயிகள் அதிகமாக வந்திருக்கிறீங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் என்ன விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு ஆய்வுகள் ரீதியாக சகோதரர் பிஜே அவர்கள் பேசியிருக்கிறாங்க, சமீபத்தில் நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகள் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஏராளமான வீடியோக்கள் பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய இணையதளத்திலும் அது இருக்கிறது. என்ன இணையதளம்? pj.com ஆன்லைன் pj.in அது ஒரு இணையதளம் இருக்குது. வேற இன்னொரு இணையதளம் .co.in அது ஒரு இணையதளம் இருக்குது. அதே மாதிரி அது ஏராளமான நூல்கள் இருக்கிறது, ஆர்டிக்கல் இருக்கிறது, அதே மாதிரி வீடியோக்கள் இருக்கிறது. இது இல்லாமல் சமூக வலைதளங்கள், அதில் மிக முக்கியமாக யூடியூப் சேனல். யூடியூப் தான் அதிகமாக இன்னைக்கு வளர்ச்சியினுடைய உச்சாணி கும்புக்கே சென்று விட்டதாக கருதக்கூடியனா, அதிகமாக நம்முடைய நேரங்களை செலவு செய்வது எதுலன்னு கேட்டோம்னு சொன்னால் இந்த வலைதளங்கள் தான். அதில் மிக பிரசித்தமாக இருக்கிறது யூடியூப் தான், அப்படிதானே? யூடியூப் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த யூடியூப்பை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஃபோனில் யூடியூபோடைய ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகக்கூடிய நேரத்தில் அதில் முதலாவதாக சேனல் ஆன்லைன் பிஜே அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நம்முடைய சேனல் முதலாவதாக வரும். சகோதரர் பிஜே அவருடைய ஃபோட்டோ பிடிக்கப்பட்டு ஏறத்தாழ 52,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய எத்தனாயிரம் வீடியோக்கள் இருக்குது சொல்லுங்க? 10,000 வீடியோக்கள். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒரு குத்துமதிப்பா கணக்கு போட்டா கூட 3 லட்சம் நிமிடங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கு. 3 லட்சத்தையும் தாண்டி சும்மா பேசிக்கா ஒரு கணக்கு போட்டா கூட 3 லட்சம் நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ இருக்குது. 7,000 இல்லை 10,000 மணி நேரம் ஓடக்கூடிய அளவுக்கு உண்டான வீடியோக்கள் அது இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விட்டுருங்க, நிர்வாகிகள் அடுத்து வருவோம். தாயிகள் இந்த 10,000 வீடியோவில் சமீபத்தில் பர்டிகுலராக வந்த ஒரு வீடியோவை உங்களால் தேடி எடுக்க முடியுமா? தேடுங்க, எடுங்க, போனை எடுங்க, கையில் எடுங்க. அந்த வகுப்பு தானே, பயான் கிடையாது. பயான் செய்வதற்கு இன்னைக்கு நம்ம இங்கே கூடவே இல்லை. எப்படி எடுப்பது? சரிங்களா? தாயிகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு பர்டிகுலர் வீடியோவை உங்கள் அப்ளிகேஷனில் எனக்கு தேடி எடுத்து காட்டுங்க. தலைப்பில் ஒரு தலைப்பு போடுங்க. தொழுகை சட்டங்கள், விரல் அசைத்தலை பற்றி சொல்றதா இருந்தா ஒரு ஃபெமிலியரான தாய் ஒருத்தர் இருக்கிறாரு, பாடங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. விரல் அசைத்தலுக்கு மறுப்புக்கு மறுப்பு நாம் எப்படி போட்டிருக்கிறோம், அந்த ஹதீஸ் எந்த அடிப்படையில் நம்ம சரி காண்றோம் அப்படிங்கிற விஷயம் தாயிகளுக்கு கூட எனக்கு தெரியல. இதுவெல்லாம் பரவாயில்ல. ஒரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயி ஃபோன் அடிச்சு ஒரு நிர்வாகிகிட்ட கேட்குறாரு, பிஜே அவங்க நீங்களும் ஆலிம் ஆகலாம்னு சொல்லி ஒரு வகுப்பு நடத்துகிறாங்கல்ல, அதில் நான் சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? 700 வீடியோ போட்டாச்சு. 700 வீடியோ சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஓப்பன் சோர்ஸில் மக்களுடைய பார்வையில் சர்ஃபுனா என்ன, நகுனா என்ன, குர்ஆனுடைய தஃப்சீர்னா என்ன, ஹதீஸ் கலைனா என்ன,
ஹதீஸுக்கு உண்டான இலக்கணங்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டு 700 வீடியோக்கள் பொதுவெளியில போடப்பட்ட பிறகு ஒரு தாயி கம்பீரமாக அது பேசக்கூடிய ஒரு தாயி அந்த நீங்களும் ஆலிமாகலாம் வகுப்புல நான் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றதுக்கு நீங்க யூடியூப்ல தேடி ஏதாவது தலைப்பை காட்டுங்க, எனக்கு சீக்கிரம் தேடுங்க. டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய தாய்கள் தேடி வரல, அதான விஷயம். அதுல வரலன்னா என்ன பண்ணுவோம் அடுத்து? ஷார்ட்ஸ் நீங்க ரன்னிங்ல வரதை காட்டக்கூடாது, ஒரு வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணி காட்டணும். யூடியூப்ல பொதுவான சர்ச் கிடையாது. பிஜிஆருடைய சேனலுக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 10,000 வீடியோக்கள்ல ஒரு குறிப்பிட்ட தலைப்பை போட்டு எடுத்து காட்டணும். ஆனா யூடியூப்ங்கிறது ஓபன் சோர்ஸ், எல்லோருடைய போன்லும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய யூடியூப்ல 10,000 மணி நேரங்கள் பேசப்பட்ட அந்த வீடியோல ஒரு பர்டிகுலர் வீடியோவை ஒரு தாய் எப்படி தேடி, ஏன்னா தாய்களுக்கே எனக்கு தெரியல, ஏற்கனவே பேசப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படி பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ண தெரியல, தேடி எடுக்க தெரியல. இந்த இதுக்கு எடுத்து அனுப்புங்களேன், அந்த இதுக்கு எடுத்து அனுப்புங்களேன், இதெல்லாம் இருக்கிற யூடியூப்ல இருக்குது, எடுக்க முடியாது. யூடியூபோடைய ஆப்ல பொதுவாக தான் போட்டு தேட முடியுமே தவிர்த்து, நான் இந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து நம்மளுடைய சேனல்ல, நம்ம சேனல் கிடையாது. அதுதான் சொல்றேன், நம்ம சேனல் நம்ம தேடி எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ அது அடுத்து நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம யூடியூப்ல இருக்குதுன்னு காட்டிக்கிட்டு அது எப்படி தேடுறதுன்னு சொல்லி வந்துடுவோம், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இப்படி ஃபோனில் வந்து உங்களுடைய ஃபோன் ஆப் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஹோம் இருக்கும், ஹோமுடைய ஃபஸ்ட்டு காலம் இருக்கும். அந்த ஹோம் காலத்தில் வந்து நீங்களும் ஆலிமாகலாம் அந்த வீடியோக்கள் அதிகமாக போடும்போது அது முன்னாடி வந்து ஒரு முகப்புல இருக்கும். அதே மாதிரி லாஸ்டாக என்ன வந்து லைவ்லாம் போடப்பட்டதோ அது வரிசை அடிப்படையில் இருக்கும். ஜும்மா இருக்கும், ஜும்மாவுக்கு முன்னாடி வாராந்திர லைவ் இருக்கும். இந்த மாதிரியான பாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதில் காட்டும். அதுக்கும் கீழே போனீங்கன்னா எந்த வீடியோக்கள் வந்து அதிகமான மக்களிடையே சென்று அடைந்து இருக்கிறதோ, வியூஸ் போயிருக்கிறதோ அந்த வீடியோக்கள் பாப்புலர் வீடியோஸ்ன்னு சொல்லி காட்டுது, சரிங்களா? அதுக்கு அடுத்து பிளேலிஸ்ட். இது வந்து முகப்பிலே காட்டும், ஆனால் தனியாகவும் பிளேலிஸ்ட் காட்டும். பிளேலிஸ்ட் மட்டும் பல பிளேலிஸ்டுகள் போடப்பட்டிருக்கிறது, சரிங்களா? இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், சின்ன சின்ன துணுக்குகள் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு. இதே அடிப்படையில் தான் மேல இருக்கும். மேல இங்க தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்க வீடியோஸ் இருக்குதா? வீடியோஸ்ல வந்து கடைசியா என்னென்னலாம் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அதுவும் வரும். ஷார்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துணுக்குகள் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்கிறதோ, கடைசியாக பேசப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதற்கு மிகப்பெரிய ஆட்களை நியமித்து இந்த ஷார்ட்ஸ்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த ஷார்ட்ஸ்களை வந்து அவர் அன்வர் பாய் கூட ஒரு சேனல் ஆரம்பித்து அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை எடுத்து யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, பெரும்பாலும் நம்மளுடைய சகோதரர் வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்க மாட்டேங்கிறீங்க, அதை பரப்ப மாட்டேங்கிறீங்க. முக்கியமான ஒரு சமகாலத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை சொல்றாரு, அதை மட்டும் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுறோம், ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவ், கடைசியாக லைவ், சரிங்களா? என்னென்ன லைவ்லாம் போடப்பட்டதோ அதெல்லாம் வரிசையாக வரும். பிளேலிஸ்ட், பல தலைப்புகளில் பிளேலிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. இந்த பிளேலிஸ்ட்களை எடுத்து தான் எப்படி கியூஆர் கோடா உருவாக்கி தாவா பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வளர்க்கும். அதே மாதிரி வந்து கடைசியாக நம்ம போஸ்ட், ஏதாவது முக்கிய மற்ற ஆட்களோட ஷேர் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோவே எடுத்து போட்டோம்னா சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் வந்து அவங்களுடைய லிங்கை மட்டும் போடுவோம். இந்த இது இருக்கு. அப்போ இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு வீடியோவை சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் மேலே சர்ச், பொதுவான சர்ச் போடுறதா இருந்தால் நம்ம சேனல் இல்லாமல் வேற எந்த சேனல் வேணாலும் காட்டும். அப்படிதான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பர்டிகுலர் சேனலை நம்ம சர்ச் பண்ணுறதா இருந்தால் நாம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாமல் ப்ரௌசர் வழியாக தான் போகணும். குரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, இந்த குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இங்கே இருக்கா? ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த குரோம் ப்ரௌசரை நீங்கள் எதை வந்து இந்த சேனலுக்குள்ளே எதை எடுக்கிறதா இருந்தாலும்
நீங்கள் டைரெக்டாக சேனலுக்குள்ளே போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன இருக்கிறீங்களா? நம்ம சகோதரர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அதில் போயிட்டு அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். விரல் அசைத்தல், விரல் அசைத்தல் சம்பந்தமாக என்னென்னலாம் பேசப்பட்டிருக்குதோ அதான் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள்ளேயே நீங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க சப்ஜெக்டை. நீங்கள் வந்து பொதுவாக யூடியூப்போட ஆப்பில் போட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள், மற்ற ஆட்கள் பேசுனது சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் அதில் சேர்ந்து வரும். ஆனால் இது நம்முடைய சேனலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம போடப்பட்ட வீடியோக்களில் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம். விரலசைத்தல் குறித்து மறுப்பு பிரசுரம் என்ன, தொழுகை சட்டங்கள், அதிலே விரலசைத்தல் சம்பந்தமாக பேசுறதுனால வந்துடும். அத்தையாத்தில் விரலசைக்கும் ஹதீஸ் நிலை என்ன, இமாம் பிஸ்மில்லா ஓதாமல் அல்ஹம்து ஓதுவது என்ன, தெரியுதா உங்களுக்கு? இதை வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, சர்ச் பண்ணி பார்ப்போம். ப்ரௌசர்ல போயிருங்க, ப்ரௌசர்லேயே போயிருங்க. போயிட்டு ஆன்லைன் பிஜி .inக்கு போயிருங்க. ஆன்லைன் பிஜின்னு போட்டு பாருங்க. ஆன்லைன் பிஜின்னு போட்ட உடனே ஒரு பிஜி அவங்களுடைய போட்டோ வைக்கப்பட்ட நம்முடைய அஃபிஷியல் சேனல் வந்துடும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு பாருங்க. இப்போ இது க்ரோம் ப்ரௌசர், ஓகேவா? க்ரோம் ப்ரௌசர் இப்படி தான் இருக்கும். மேலே கிளிக் பண்ண உடனே யூடியூப் நம்ம டைப் அடிச்சே காட்டுவோம். யூடியூப்னு போட்ட உடனே யூடியூப் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? வந்த உடனே இங்கே மேலே சர்ச் பண்ணுங்க, ஆன்லைன் பிஜே. மேலே ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஆன்லைன் பிஜே. ஆன்லைன் பிஜே அஃபிஷியல்ஸ்ன்னு இருக்கு, தெரியுதா? அதை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, தொழுகை சட்டங்கள். தொழுகைன்னு போட்டால் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது வந்துடும். அந்த வார்த்தை மட்டும் ஒரு வார்த்தையை பர்டிகுலராக போட்டிங்கன்னா வந்துடும். தமிழ்லேயே போடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களோடதுல தமிழ் கீபோர்டு இருந்துச்சுன்னா தமிழ் கீபோர்டில் போடுங்க. இல்லை கீபோர்டுலேயே நீங்கள் பேசின உடனே தமிழாக வர மாதிரி இருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்லைன் பேஜை போயிட்டு அந்த சர்ச் ஆப்ஷனில் போட்டு நீங்கள் தேட வேண்டியதான். இந்த மாதிரி தஜ்ஜால் அப்படின்னு போட்ட உடனே தஜ்ஜால் சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையுமே என்ன பண்ணுது, லிஸ்ட் அவுட்டை காட்டிடுது. இந்த சேனலில் என்ன இருக்குது, எதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அந்த குறிப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? ஆப்பில் நீங்கள் நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் பொதுவாக போட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே தான் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கு, தஜ்ஜால் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு அந்த அட்டு இருக்கும் பாருங்க, இந்த அட்டை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன் பிஜே அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல போடணும். ஆன்லைன் பிஜேங்கிறத இங்கிலீஷ்ல போடணும். போட்டீங்கன்னா வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? இது ஆப்லேயே தேடக்கூடிய முறை. இல்லை நீங்கள் சேனலுக்குள்ள ஃபுல்லாக போய் இன்னும் பர்டிகுலர் சில வார்த்தைகள் போட்டு இதில் கிடைக்கணும்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் தேடிக்கலாம், சரிங்களா? அப்ளிகேஷன் இந்த மாதிரி அட்டை ஆன்லைன் பிஜே அப்படின்னு போடணும், இல்லைன்னா டபுள் கோர்ஸ். இப்போ இந்த யூடியூப்ல தேடி எடுக்கக்கூடிய முறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? இதே மாதிரி அதே மாதிரி பல தலைப்புல பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறோம், சரிங்களா? யூடியூப் சேனல்ல பல தலைப்புல பிளேலிஸ்ட் போடப்பட்டிருக்கு. இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நேர்மை நாணயம், சோதனை துன்பங்கள், சபித்து திட்டுதல், உஸ்மான் ரஹ்மான் வரலாறு, ஒன்லி ஜும்மா மேடை, அதே மாதிரி இஸ்லாத்தின் பார்வையில் பொருளாதாரம், இந்த மாதிரி தொடர் உரைகள் நடத்துனதாக இருக்கட்டும், அதே மாதிரி சமகால நிகழ்வுகள் நடத்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பிளேலிஸ்டாகவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா போடப்பட்டிருக்கிறது. இதுல மேல செக்ஷன் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு தொழுகைன்னு எடுத்துக்கிறோம்.
தொழுகை பிளேலிஸ்ட் அட் ஆன்லைன் பிஜே. இந்த இருக்கு பாருங்க, தொழுகை சட்டங்கள் ஆன்லைன் பிஜே பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுதா உங்களுக்கு. 296